கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். இந்த சம்பவத்துல எலியா தீர்க்கதரிசி எப்படி சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரம் விவரிக்கிறது. அல்லேலூயா. 1ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். அப்ப அந்த சம்பவத்தை வசனத்திலே இங்க வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். சுழல் காற்று. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்துல எலியா எலிசாவை கூட்டிக் கொண்டு கில்காலிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். அல்லேலூயா. கில்கால் என்ற பகுதியிலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மற்றும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலியா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அல்லேலூயா. அப்ப எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேல் வரைக்கும் போக சொல்லுகிறார். எலிசாவை பார்த்து, நீ இங்கே இருந்துக்க, என் கூட வர வேண்டாம், நீ இங்கே இருந்துக்க சொல்றார். அப்போ எலிசா சொல்றாரு, நான் கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன், நான் உம்மோடு கூட வருவேன், உம்மோடு கூட வருவேன், இங்க இருக்க மாட்டேன், உம்மோடு கூட தான் வருவேன். கர்த்தரின் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு நான் உறுதிப்பட சொல்லினான், நான் கண்டிப்பாக உம்மோடு கூட வருவேன் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அல்லேலூயா. பெத்தேல போயிருக்கிறாங்க எலியாவோடு கூட. எலிசா பெத்தேலுக்கு போயிருக்கிறார். பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். அல்லேலூயா. இல்ல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எலிசாவை குறித்து பார்க்கிற பொழுது அவர் தீர்க்கதரிசியின் புத்திரர்களோடு கூட அவர் இருந்தார் என்பது தெரிகிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். அப்ப தீர்க்கதரிசி புத்திரர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய வெளிப்பாடு வந்துவிட்டது எலியாவை குறித்து. அவர்கள் வந்து எலிசாவை பார்த்து சொல்லுகிறார்கள், உமக்கு எஜமானாய் இருக்கிற, உமக்கு தலைமையாய் இருக்கிற அந்த எலியாவை கர்த்தர் என்று எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப எலிசா சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க, ரொம்ப அலட்டாதீங்க, நீங்க சும்மா இருங்க என்று எலிசா சொல்லுகிறார். அல்லேலூயா. பின்பு எலியாவை நோக்கி, எலிசாவை நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார் என்று. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். அப்படி அவர்கள் எரிகோவுக்கு போனார்கள். அல்லேலூயா. அப்ப பெத்தேல இருந்து எலியா எலிசாவை பார்த்து சொல்லி, என்னை கர்த்தர் எரிகோ வரைக்கும் போக சொல்லுகிறார், வர சொல்லுகிறார், நீ இங்கே இரு என்று சொன்னார். அப்ப தொடர்ந்து எலிசா சொல்லுகிறார், நான் கர்த்தரின் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விடுகிறதில்லை, அல்லேலூயா என்று சொல்லுகிறார். அப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லி எரிகோ வரைக்கும் கொண்டு போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரிகோ இந்த தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உமக்கு தலையாய் இருக்கிற உன் எஜமானை உம்மை விட்டு
எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப எரிகோ பகுதியில் கூட தீர்க்கதரிசி புத்திரர், அங்கேயும் தீர்க்கதரிசி புத்திரர் இருக்கிறார்கள். அவங்க மறுபடியும் சொல்ல, இன்றைக்கு உனக்கு தலைமையாக இருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், அது உனக்கு தெரியுமா என்று சொல்லுகிறார். அப்ப எலிசா சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. அப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை கர்த்தர் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்? எலிசாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தீர்க்கதரிசி புத்திரனுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, முக்கியமான சம்பவங்களை, காரியங்களை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைவாய் வைப்பதில்லை, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் என்ற வார்த்தை இங்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு எலியாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறாய் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறேன் என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசி புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்படி எலியா தன் சாவி எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் விழுந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். எலியிலிருந்து கர்த்தர் எலியாவை யோர்தானுக்கு அப்புறம் போகும்படியாக சொன்ன பொழுது அதே மாதிரி சொல்லுகிறார் எலிசா. நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் யோர்தானுக்கு அப்புறம் வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ 2 பேரும் போகிறாங்க. போகும்போது தன்னை சால்வையை கொண்டு எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் விழுந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி அந்த யோர்தான் ஓடுகிற, அந்த ஆறு ஓடுகிற யோர்தான் நதியை அடித்த பொழுது அது 2ஆக பிரிந்து விழுந்த தரை வழியாக அவர் அக்கறைப்பட்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அற்புதம் செய்தார். அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவர் அக்கறைப்பட்ட பொழுது எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்ப இப்பதான் எலியா சொல்றார் எலிசா கிட்ட, நான் எடுத்துக் கொள்ளப்பட போகிறதுக்கு முன்னே உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் என்று சொல்லுகிறார். அப்ப எலிசா எலியாவிடம் சொல்லுகிறார், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா. என்ன வரம் வேணும்? ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறேன், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றார். அல்லேலூயா. நீ இரட்டிப்பான வரங்களை கேட்டுவிட்டாய், ஆனா நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தனா உனக்கு இரட்டிப்பான வரங்கள் கிடைக்கும், இல்லாவிட்டா உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் பார்க்கிற ஒரு ரகசியமான காரியம் என்னன்னா, தனக்கு எஜமானிடத்திலிருந்து வரங்களும் வல்லமைகளும் பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அந்த அபிஷேகம், எலியாவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனோதான் என்று சொன்னால் கர்த்தருடைய வரம் கிடைக்காது, வல்லமை கிடைக்காது. அப்போ வைராக்கியமாக எலிசா இருந்தான். தொடர்ந்து எலியாவோடு கூட பிரயாணப்பட்டு அந்த யோர்தானுக்கு அக்கறை மட்டும் வந்துவிட்டான். இப்போ ஒரு கண்டிஷன், நீ அரிதான காரியம் கேட்டாய், ஆனால் நான் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பார்த்தால் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போய், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் குறித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. அந்த அற்புத சம்பவம் நடந்து விட்டது.
இப்ப எலிசாவுக்கும் எலியாவுக்கும் இடையில அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும். அல்லேலூயா. அக்கினி ரதம், ஒரு ரதம் வருகிறது, பல குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதம். அக்கினி ரதம், பல குதிரைகள், அக்கினி குதிரைகள். இவைகள் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் இடையிலே வந்து நிற்கிறது. அப்போ எலியா சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான், பரலோகத்துக்கு ஏறி போனான். சுழல் காற்றனை எடுத்துக்கொண்டது, அவன் ஏறி போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏறி போகிறான். அதை எலியா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ள போகும்போது எலிசா பார்த்து, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் வீரருமாய் இருந்தவர் என்று புலம்பினான். அல்லேலூயா. ஏற்கனவே அக்கினி ரதம் வந்தது, அக்கினி குதிரை இடையில வந்தது. இது போக எலிசா எலியாவை பார்த்து புலம்புற ஒரு காரியம், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே. அல்லேலூயா. ரதம் பூட்டப்பட்டது, குதிரைகள் பூட்டப்பட்டது. இவைகள் பிரயாணத்துக்கு ஏற்ற விதமாய் அமைக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ரதமும் குதிரையும். இன்னைக்கு ரதம் சொன்னா நல்ல சொகுசான ஒரு காருக்கு 4 வீல் வச்ச ஒரு காருக்கு ரதம் சொல்லலாம். அல்லேலூயா. அதுல ஹை குவாலிட்டி ரதம், லோ குவாலிட்டி ரதம் மாதிரி பெரிய காரு, விலை உயர்ந்த காரு, விலை குறைஞ்ச காரெல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இப்ப ரதம் குதிரை வேணா ஒரு விசேஷித்த வல்லமை. அல்லேலூயா. நடந்து போனா எவ்வளவு தூரம் போக முடியும்? ஒரு கழுத மேல போனா எவ்வளவு தூரம் போக முடியும்? ஒரு குதிரை மேல ஏறினா எவ்வளவு தூரம் போக முடியும்? ஆனா இந்த ரதமும் குதிரைகளும் வேகமாக செல்லக்கூடியது. அல்லேலூயா. தன்னுடைய காரியத்தை சீக்கிரமாய் செய்து முடிக்கக்கூடியது. வெற்றியை கொடுக்கக்கூடிய ரதமும் குதிரையும். எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்து வெற்றியை வாங்கி தந்தவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யேசபேல், ஆகாப் ராஜா சோரம் போய் விக்கிரக ஆராதனை தேசத்துல வந்த பொழுது கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல உணர்வையும் மனம் திரும்புதலையும் காண செய்தவர் எலியா. அல்லேலூயா. சாத்தானால் தோல்விக்கான ஒரு பாதையிலே கடந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சார்பாய் யுத்தம் பண்ணி கர்த்தர் பக்கமாய் திருப்பி ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை தேடி தந்தவர் இந்த எலியா. அல்லேலூயா. தொலைந்து போன தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் சேர்த்த ஒரு பெரிய ஊழியத்தை செய்தவர் இந்த எலியா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அப்போ காணல, மேல போயிட்டார் எலியா. ஆண்டவர் பரலோகத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஆள எலியா பூமியில பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்ப எலிசா என்ன பண்ணாரு? தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தார். அல்லேலூயா. அவனுக்கு பாசம் இருக்கு, அந்த பக்கம் பாசம் பிறகு தெரியும், ஆண்டவர் எடுத்துக்கொண்டான்னு தெரியும். ஆனாலும் எலியா மேல ஒரு பாசம். தன் வஸ்திரத்தை 2 துண்டாக கிழித்தார். அல்லேலூயா. சில ராஜாக்கள் தங்கள் தோல்வியான பாதையிலே அந்நிய தேசத்துக்கு தோல்விப்படுகிற பொழுது தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எலிசா தீர்க்கதரிசி
தன்னுடைய வஸ்திரத்தை இரண்டாக கிழித்து போட்டார். அது வருத்தத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாவை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரை நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாவை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபத்துமாய் புரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. அப்ப எலிசா மேலிருந்து ஒரு சாவை கீழே விழுந்துட்டு சாவை மேல போகல, அது கீழே அந்த சால்வை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பி தன் இடத்துக்கு போகிற பொழுது, எரியோவுக்கு வருகிற பொழுது யோர்தான் குறுக்கிட்டது. அந்த சால்வை வைத்து சாலை பிடித்து எலியாவின் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் புரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. எலியா தன்னுடைய சால்வை முறுக்கி தண்ணீர் அடித்ததினாலே யோர்தான் புரிந்தது. இப்போது எலியா போய்விட்டார், எலிசா இருக்கிறார். எலிசா மேல எலியாவின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்படி எலிசா மேல வந்துட்டு எலிசா அந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை வைத்து யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் இரண்டாக பிரிந்தது. அல்லேலூயா. அது இக்கரைப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவத்தை நாம பார்க்கிறோம். அப்ப ஊழியத்தின் பாதையில நமக்கு மூத்தவர்கள், சீனியர்ஸ், அல்லேலூயா, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில், அபிஷேகத்துல, வல்லமையில, வரங்களில, கர்த்தரை ஆராதிப்பதில, துதிப்பதில, ஸ்தோத்திரம் பண்ணுவதில, வேதவசனம் தியானிப்பதில, அதை சொல்லுவதில, அதுல நாம துடிப்பாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமாய் விதைத்து அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சம் தான் அறுப்பான், அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் அறுப்பான். அல்லேலூயா. ஆனா திராணின்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. திராணிக்கு தக்கதாக விதைக்க முடியும். அல்லேலூயா. ஒருவருக்கு 5 தாலந்து, ஒருவருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து திராணிக்கு தக்கதாக எஜமான் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவத்தை தியானித்து வருகிற பொழுது எலியாவின் சால்வையை குறித்து எனக்கு ஒரு பிரசங்க வாக்கியம் வந்தது. எலியாவின் சால்வையை வைத்து எலியா யோர்தானை பிரித்தார். அதே சால்வை வைத்து எலிசாவும் யோர்தானை பிரித்தார். அல்லேலூயா. இது கொத்த இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு, மோசே ஒரு கோல் வைத்திருந்தான். அந்த கோலை வைத்து கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி செய்தார். அது பயன்பட்டது. எலியாவின் சால்வை எப்படி எலியாவுக்கும் எலிசாவுக்கும் பயன்பட்டதோ அதுபோல மோசே வைத்திருந்த கோல் மோசேக்கும் ஆரோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பயன்பட்டது. அந்த கோலை கீழே போட்டது பாம்பாக மாறினது. அதன் வாளை தொட்ட பொழுது அது மறுபடியும் கோலாக மாறினது. கர்த்தர் அந்த கோலை வச்சு ஒரு அற்புதம் செய்தார். செங்கடல் பிரிக்கிற பொழுது அதற்கு முன்பதாக அக்கறையிலே செங்கடல் பக்கம் இருந்தார். செங்கடலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த செங்கடல் மத்திய தரை கடலிலிருந்து அந்த வழியாக எகிப்துக்கும் சோமாலியா, கென்யா அந்த சைடு எகிப்து பார்டர்ல இருந்து இங்கே இஸ்ரவேல், யோர்தான், ஏமன் தேசம் வழியாக அந்த செங்கடலை குறித்த வரைபடம் இருக்கிறது. அது எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் இடையில 20 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கிறது. அல்லேலூயா. 200 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கு. 20 கிலோமீட்டர்ல இருந்து அப்படியே விரிஞ்சி வருகிறது. அல்லேலூயா. அப்ப செங்கடல் ஒரு பெரிய கடல் தான். அந்த செங்கடலை குறிப்பதற்கு மோசே தன்னிடத்துள்ள கோலை பயன்படுத்தினார். ஆண்டவர் யோசுவை சொன்னார், கோலை நீட்டினார். அவன் நீட்டினார், செங்கடல் புரிந்தது. அல்லேலூயா. ஜனங்கள்லாம் அக்கறைப்பட்டு முடிந்த பிறகு செங்கோலை அந்த கோலை நீட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த கடல் மறுபடியும் சேர்ந்தது. எகிப்திய ராணுவம் அழிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது போல
புதிய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீசராய் அப்போஸ்தலனாய் மாறின பவுல் அவனுடைய தன்னுடைய உருமாலை யாரிடத்தில் போட்டாரோ அங்கே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பவுலின் கைக்குட்டை, அவன் பயன்படுத்தின கைக்குட்டையில தேவனுடைய வல்லமை இருந்தது. அதை கொண்டு போய் மற்ற வியாதிப்பட்டவர்கிட்ட போட்ட பொழுது, வைத்த பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. எலியாவின் சால்வை, எலிசாவின் சால்வை, மோசையின் கோல், பவுலின் உருமால், இது கூட ஊழியத்துக்கு பயன்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அற்பமாய் எண்ணக்கூடிய பொருளை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.